طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. وقال النبي صلى الله عليه وسلم كما تكونون كذلك يؤمر عليكم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தினர்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பகுதியை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்கிறார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்கிறார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, பாக்கியமான சங்கையான ரமலானை நிறைவுபடுத்தியதற்கு பின்னால் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அந்த ரமலானில் பெற்ற பாடங்களை அடுத்தடுத்த காலங்களிலே செயல்படுத்துவதற்குண்டான ஒரு பக்குவத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தர புரிவான். புனிதமான ரமலானில் நாம் செய்த நல்ல அமல்களை அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் அந்தஸ்துள்ளதாக கபூல் செய்திருவான். இன்னும் வாழ்க்கையில் ஏராளமான ரமலானை நாம் பெற்றுக்கொண்டு அவைகளை எல்லாம் மிகுந்த பாக்கியத்தோடு கழிப்பதற்கும் அந்த நசீவை தந்திருவான். கண்ணியமானவர்களே, இந்திய நாட்டினுடைய 18வது மக்களவை தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்றிருக்கிறது. மார்க்க ரீதியான அடிப்படையிலே ஆட்சி என்பது அல்லாஹுக்கு சொந்தம். ஆட்சிக்கு முழு சொந்தக்காரன் அல்லாஹு தஆலா. அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆட்சியை வழங்குகிறான். யாருக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கிறானோ அவர்கள் நல்லவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லவில்லை. அவன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். அதனால்தான் உலகத்தையே கட்டி ஆண்ட மன்னர்கள் 4 பேர். அதிலே ஒருவர் அதற்கு ஒரு நபி, இன்னொருவர் பெரிய இறைநேசர், சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். 2 பேர் தீனுக்கு நேர் மாற்றமானவர்கள். ஒருவன் நம்ரூத், இன்னொருவன் புஹ்து நஸர். உலகத்தையே கட்டி ஆண்ட மன்னர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆட்சியை வழங்குகிறான் என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லி தரக்கூடிய அடிப்படையான தத்துவம். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், அவன்தான் மாலிகுல் முல்க். உலகத்தில் எந்த ராஜாங்கம், அரசாங்கம், அதிகாரம் எது இருந்தாலும் அதற்கெல்லாம் முழு சொந்தக்காரன் அல்லாஹ். யாருக்கு நாடுகிறானோ அல்லாஹ் தஆலா ஆட்சியை கொடுக்கிறான். யாருக்கு நாடுகிறானோ அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அதை எடுக்கிறான். யாரை நாடுகிறானோ கண்ணியம் செய்கிறான், யாரை நாடுகிறானோ இழிவு செய்கிறான். எல்லாம் ரப்பிடத்தில் இருக்கிறது. அவன் எல்லா விதமான ஆற்றலுக்கும் சொந்தக்காரன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கமா தகூனூன கதாலிக யுஅம்மரு அலைக்கும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் சாட்டப்படுவார்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆட்சி என்பது பொதுவாக ரப்புக்கு சொந்தம்.
இந்த உண்மை வரலாற்றில் பார்த்தால் பல வகைகளிலும் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால், மக்கமா நகரத்திலிருந்து பதுங்கி 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 தெரியாமல் மதீனாவிற்கு சென்ற நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து பதுங்கி சென்றார்கள், ஒளிந்து சென்றார்கள், மறைந்து சென்றார்கள். அப்படிப்பட்ட நாயகத்தை 8 வருஷத்திற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய உலகத்தினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி காண்பித்தார். அதே போல் அதற்கு செய்கிற உமர் இப்னு கத்தாப், உமர் அல்லாஹ்வுடைய தகப்பனார் கத்தாப் சொல்வாராம், அவர்கள் சொல்வார்களாம், ஒரு 5-6 ஒட்டகத்தை கூட உங்களால மேய்க்க தெரியலையேன்னு சொல்லி திட்டுவாங்களாம். ஒட்டகம் மேய்க்க தெரியாதவர் என்று தகப்பனாரால் குற்றம் சாட்டப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் 22.5 லட்சம் சதுர மைல் பரப்பள உள்ள மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக அதற்கு வருகிற கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் ஆட்சி. ஒரு வியாபாரியான அதற்கு செய்தனா உஸ்மான் அல்லாஹ் ஆட்சியாளராக இருந்தார்கள். ஒரு கூலி தொழிலாளியான அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். அதனாலே உலகத்திலே ஆட்சி என்பது அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். குர்ஆன் சில வரலாறுகளை சொல்லும். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சில வரலாறுகளை சொல்வான். கன்னான் நாட்டிலே பிறந்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கன்னான் நாட்டிலே பிறந்தார்கள். தன்னுடைய சகோதரர்களால் கிணற்றிலே தூக்கி வீசப்பட்டார்கள். இனிமேல் அவர்கள் இல்லை, அவருடைய காலம் கதை முடிந்துவிட்டது என்று உலகத்தில் பல பேர் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் சம்பந்தம் இல்லாமல் எங்கேயோ ஒரு எகிப்து நாட்டுடைய அதிபராக அல்லாஹ் தஆலா அவர்கள் பிறந்தது கன்னானில். அவர்கள் சிறுநாயத்தில் கிணற்றில் வீசப்பட்டார்கள், அடிமையாக ஆக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்து நாட்டினுடைய நிதி மந்திரியாக ஆகி அதற்கு பிறகு அந்த நாட்டினுடைய அதிபதியாக மன்னராக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா ஆக்கினான் என்று பார்க்கிறோம். யாருக்கு நாடுகிறானோ அல்லாஹ் கொடுக்கிறான், யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான். அதே போல குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு வரலாறு தான் ஜாலூத் என்ற மன்னனுடைய படையிலே, ஜாலூத் என்ற ஒரு மன்னனுடைய படையிலே ஒரு சாதாரண சோல்ஜராக இருந்தார். ஒரு சாதாரண சோல்ஜராக இருந்தவர்கள் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஜாலூத்தினுடைய அந்த படையில் ஒரு சோல்ஜராக அங்கே கவன் நடிக்கும் அப்படிப்பட்ட அந்த வில்லினுடைய அதை மாத்திரம் எரிந்து வீழ்த்தக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு சாதாரண படையாளியாக, ஒரு சிப்பாயாக அப்படித்தான் இருந்தார். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களை அரசராக மாத்திரமல்ல மிகப்பெரிய மன்னராக ஆக்கி காண்பித்தான் என்பது குர்ஆனுடைய வரலாறு. எனவே அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான், யாருக்கு நாடுகிறானோ அவர்கள் பிறந்தது எங்கேயோ என்ன முடிவோ அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்களையும் அல்லாஹ் தஆலா மாற்றி காண்பித்தான். குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு என்பதை போல, பொது வரலாறு என்பதை போல, அதேபோல் நமது இந்திய நாட்டினுடைய இந்திய அரசியலிலும் கூட எப்படிப்பட்ட உதாரணங்களை பார்க்கலாம். ஒரு சாதாரண வார்டு தேர்தலில் கூட நின்று வெற்றி பெறாத, அதிலே கூட நிற்காத ஒருவர் இந்திய நாட்டினுடைய பிரதமரானார், மன்மோகன் சிங் அவர்கள். ஒரு சாதாரண வார்டு தேர்தலில் கூட நின்று வெற்றி பெறாத ஒருவர் இந்திய நாட்டினுடைய பிரதமராக ஆனார். யாருக்கு நாடுகிறான் அல்லாஹ் கொடுக்கிறான், யாருக்கு நாடுகிறான். அதுபோல் இந்தியாவினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால், இந்தியாவுடைய வரலாறை எடுத்து பார்த்தால் அருமையானவர்களே, திடீரென பிரதமரானவர்கள், எதிர்பாராத நிலையில் பிரதமரானவர்கள் என்று ஒரு லிஸ்ட் இருக்கிறது. இந்திய அரசியலுடைய வரலாற்றிலே எடுத்து பார்த்தால் இவர்கள் எல்லாம் பிரதமர் ஆகுவார்கள் என்று கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்குள்ள நிலையிலே மன்மோகன் சிங் அவர்களை போல, அதே போல லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள், வி.பி. சிங் அவர்கள், தேவகவுடா, சரண் சிங், சந்திரசேகர், இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். இவர்கள் எல்லாம் பிரதமர் ஆகுவார்கள் என்று கற்பனை கூட செய்ய இயலாத நிலையிலே, யாரும் எதிர்பார்த்திருக்காத நிலையிலே அவர்கள் எல்லாம் பிரதமராக ஆனார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, ரப்பு யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆட்சியை வழங்குகிறான் என்பது உண்மை. ஆனால் ஆட்சி கொடுக்கப்பட்ட அவர்கள் எல்லாம் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்துட்டான், அதனால அவங்க நல்லவங்களா இருக்கணுங்கிறது இல்லை. ஆட்சியாளர்களை பற்றி உள்ள பேச்சு அல்ல. குர்ஆன் சொல்கிறது,
யாருக்கு அல்லாஹு தஆலா எந்த சமூக மக்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல ஆட்சியை தருகிறார். மக்கள் மோசமானவர்களாக இருந்தால் அதனுடைய உயர்வுக்கும் அதனுடைய தாழ்வுக்கும் அதனுடைய மேன்மைக்கும் அதனுடைய குறைவுக்கும் காரணம் நாம் தான் என்றார். பஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடலிலும் கரையிலும் ஏற்பட்ட எல்லா ஃபஸாதுகளுக்கும் காரணம் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அருமையானவர்களே, மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளினால்தான் உலகத்திலே ஃபஸாதுகள் ஏற்படுகிறது என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே குர்ஆன் ஷரீஃப் சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலையில் அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகளோ அவர்களுக்கு கொடுக்கிறான். எனவே நாம் நல்லாட்சி வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் காரணமாக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அநியாயமான ஆட்சியாளர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும், முயற்சிக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அநியாயக்காரர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தால் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகள் அதுவெல்லாம். அநியாயமான ஆட்சியாளர்களாக இருந்தால் நமக்கென்று என்று ஏனோதானோ என்று இருந்துவிடக் கூடாது. அதற்கு எதிராக துஆ செய்வது, அந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிப்பது, அதற்கு நம்மாலான காரியத்தை செய்ய வேண்டும் என்பதையும் குர்ஆன் பல வரலாறுகளின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பித்தார். நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் இதனுடைய அழகுக்கு அடையாளமே வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான். இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய அழகே வேற்றுமையில், மொழியால், கலாச்சாரத்தால், நிறத்தால், பல்வேறு நிலைகளிலே மாறுபட்டவர்கள் வேற்றுமையில் இருந்தாலும் கூட எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு நாட்டின் தலைமையின் கீழ் இருக்கிறோம். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்த ஒரு பன்முகத்தன்மை தான் இந்திய நாட்டினுடைய சிறப்பு. ஆனால் இந்த பன்முகத்தன்மையை அழித்து மதவெறியை அடிப்படையாக வைத்து, மொழியை அடிப்படையாக வைத்து, மொழி வெறியை அடிப்படையாக வைத்து இனவாரி சிறுபான்மை மக்களை எல்லாம் உரிமைகளை பறிக்கக்கூடிய நிலையிலே இன்றைய ஆட்சியாக இருக்கிறார் என்பது நிதர்சனமான கண்கூடு. உலகத்தினுடைய பெரிய தலைவர்கள் எல்லாம் இதை பற்றி கருத்து சொல்ல ஆரம்பித்து விட்டார். இந்தியாவுடைய ஜனநாயகம் நம்முடைய கண்ணுக்கு முன்னாலேயே அழிந்து போய்விடுமோ என்று நினைக்கிறோம் என்று சொல்கிறார். இன்றைய பொறுப்பாளர்கள், அரசியல் வல்லுநர்கள், தேர்தல் தொடர்பான கருத்துரையாளர்கள், அறிஞர்கள் சொல்லும் பொழுது இந்த தேர்தலை ஒழுங்காக நாம் பயன்படுத்தாமல் இருந்துவிட்டால், இந்த தேர்தலை ஒழுங்காக நாம் பயன்படுத்தாமல் இருந்துவிட்டால் இனிமேல் நாட்டுல இது 18வது தேர்தல், இப்ப தேர்தல் நடக்காதுங்கிறான். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அரசியல் சாசனத்தை அளித்து பல்வேறு நிலைகளிலே சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இந்த ஆட்சியாளர் இருக்கிறார் என்பதை கண் முன்னால் நாம பார்த்து கொண்டிருக்கோம். அருமையான பெருமக்களே, எல்லா விதமான நிலையிலே தன்னாட்சி சுய ஆட்சி கொண்ட தன்னாட்சி காரியங்களாக இருந்த நிறுவனங்களாக இருந்த சிபிஐயோ, அமலாக்கத்துறையோ, என்ஐயோ, இதுவெல்லாம் தனது இவைகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய நிலையாக இந்த ஆட்சியாளர்கள் அமைந்திருக்கிறார், இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார். அருமையானவர்களே, அதே போல சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே இல்லாத ஒரு சம்பவம் நடந்தது. சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே இதுவரை நடக்காத ஒரு சம்பவம். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எல்லாம் ஊடகத்தின் முன்னால் தோன்றி, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எல்லாம் ஊடகத்தின் முன்னால் தோன்றி இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று பகிரங்கமாக சொன்னார். இதுவரை இந்திய வரலாற்றில் இப்படிப்பட்ட நிலை இருந்ததில்லை. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இப்படி அவர்கள் நிருபர்களை சந்தித்து கருத்து சொன்ன ஒரு நிலை இல்லை. ஆனால் நிருபர்களை அழைத்து அவர்கள் கருத்து சொல்கிறார்கள், இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று. நாட்டினுடைய உச்ச நிலையிலே உள்ளவர்கள் ஜனாதிபதிக்கும் யார் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட நிலையில் உள்ள உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எல்லாம் அவர்கள் சேர்ந்து இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பார்க்கிறோம் நாட்டிலே என்னென்ன நிலை நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். காஷ்மீரிலே ஒரு 8 வயது சிறுமி ஆசிபா என்ற ஒரு பெண் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டார். கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு குற்றவாளிகள் என்று யார் பிடிக்கப்பட்டார்களோ அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இந்த ஆட்சியாளர்களின் கூட்டம் அவர்களுக்கு சாதகமாக போராடி கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு சாதகமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னாலே
யார் குற்றவாளிகளாக இருந்தார்களோ அவர்கள் உள்ளே போனால் வெளியிலே அவர்களுக்கு பெரிய மாலை மரியாதை செய்து அவர்களை வரவேற்கக்கூடிய நிலை, குற்றவாளிகளை கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்திய நாட்டினுடைய இந்திய ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் என்று சொல்லப்படக்கூடிய தொலைக்காட்சியோ பத்திரிகைகளோ ஊடகங்கள் எல்லாம் இவர்களின் ஊதுகுழல்களாக மாறிக்கொண்டிருப்பதையும் இவர்கள் ஊதுகுழல்களாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக முஸ்லிம்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் தனிப்பட்ட விரோத போக்கு, இஸ்லாமிய கல்ச்சருக்கு எதிராக இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களுடைய நடைமுறைகளை இல்லாமல் ஆக்குவதற்காக என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் அதையெல்லாம் பசு பாதுகாப்பு என்ற பெயராலே, மாட்டிறைச்சி என்ற பெயராலே, பொது சிவில் NRC போன்ற தேசிய குடியுரிமை சட்டத்தின் மூலமாக நாட்டினுடைய பூர்வீக குடிமக்களை எல்லாம் நாடற்றவர்களாக ஆக்கக்கூடிய முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை எல்லாம் நாடற்றவர்களாக ஆக்கக்கூடிய ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார். பெருமையான பெருமக்களே, அரசியல் அதிகாரத்தையே முஸ்லிம்களிடத்திலிருந்து இல்லாமல் ஆக்குவதற்காக. ஏனென்றால் அந்த பொறுப்பிலே அந்த ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் இந்தியாவினுடைய எந்த இடத்திலையும் ஒரு முஸ்லிம் வேட்பாளரையோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை நிறுத்தக்கூடிய ஒரு நிலை கூட இல்லை. முஸ்லிம்களுடைய அரசியல் அதிகாரத்திலிருந்து எடுப்பதற்குண்டான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உண்மையான பெருமக்களே, எவ்வளவோ செய்திகள், சாதாரணமானதல்ல, எவ்வளவோ செய்திகள். இதனாலே முஸ்லிம்களான நமக்கு சில கடமைகள் இருக்கிறது. தேர்தல் விஷயத்துல நாம 2 தப்பு செய்யறோம். சில பேர் தேர்தல் காரியங்களிலே 2 தப்பு செய்கிறார். இந்த 2 தப்பு செய்யக்கூடாது. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்ன, செய்ய வேண்டிய காரியம் தகுதி உள்ளவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். தகுதி உள்ளவர்கள் யாரோ அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை, இதை குறுகிய கண்ணோட்டத்தில் செய்யக்கூடாது. தகுதி உள்ளவர்களுக்கு வாக்களிப்பது என்பதை குறுகிய கண்ணோட்டத்தில் செய்யக்கூடாது. நமது பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை விட அந்த தேர்தலில் வாக்களிப்பதன் மூலமாக நாம் யார் என்பதையும் காட்டுகிறோம். நமது MP யார் என்று தேர்ந்தெடுப்பதை விட நாம் யார், நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதியானவரை தேர்ந்தெடுத்தோமா அல்லது தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நாம் காரணமாக இருந்தோமா என்று அவர்களை முடிவு செய்வதை போல நம்மையும் முடிவு செய்யக்கூடிய ஒன்றாக இது அமைந்திருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார். மார்க்க ரீதியாக தேர்தலில் ஓட்டு போடுவது சம்பந்தமாக சட்ட வல்லுநர்கள் குர்ஆனுடைய ஆயாத்துகளை ஆய்ந்தறிந்து சொல்கிறார்கள். குர்ஆனிலே ஷஹாதத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, ஷஃபாஅத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, வக்காலத் என்ற வார்த்தை இருக்கிறது. இந்த தேர்தல் ஓட்டு போடுவது என்பது ஷஹாதத்தாக, வக்காலத்தாக, ஷஃபாஅத்தாக ஒரு நல்ல காரியத்திற்கு பரிந்துரைப்பது, சாட்சி சொல்வது, பொறுப்பை தகுதியானவர்களிடத்தில் ஒப்படைப்பது என்ற ஒரு அமானிதம் எல்லாம் இதில் அமைந்திருக்கிறது என்று சொல்வார். அல்லாஹ்வுக்காக நீங்கள் உங்களுடைய ஷஹாதத்தை செவ்வையாக முறையாக நிறைவேற்றுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. உங்களுடைய ஷஹாதத்தை நீங்கள் செவ்வையாக முறையாக நிறைவேற்றுங்கள். யார் தகுதியுள்ள ஒரு காரியத்தை ஒருவரை ஒரு காரியத்திற்காக பரிந்துரைக்கிறார்களோ அந்த அதற்கான நன்மையை கொடுப்பான். தகுதியுள்ள ஒருவரை ஒரு காரியத்திற்காக பரிந்துரைத்தால் அதற்கான நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். தீயவரை பரிந்துரைத்தால் அதற்கான குற்றமும் அவர்களுக்கு உண்டு என்பதை குர்ஆன் சொல்கிறது. எனவே ஓட்டு போடுவதை பற்றி மார்க்க ரீதியான வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள், குர்ஆன் ஹதீஸை ஆய்ந்தறிந்த பெருமக்கள் சொல்கிறார்கள், இது ஷஹாதத் என்ற ஒரு நிலையில் வருகிறது. யார் அந்த ஷஹாதத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் ஒரு வகையிலே குற்றவாளிகள் என்று கூட சொல்கிறார். இந்த காரியத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் மார்க்க ரீதியான காரியங்களிலே இதிலே தவற வைக்கிறார். எனவே நாம் இந்த தவறை செய்யக்கூடாது. முதலாவது 100க்கு 100 பூரணமாக ஓட்டு போறாங்க. வாய்ப்புள்ளவர்கள் யாருக்கு ஓட்டிற்கான நிலை இருக்கிறதோ அவங்களெல்லாம் தமிழகத்திலே சில ஊர்களில் எல்லாம் நல்ல திட்டமிட்டு செய்கிறார். தமிழகத்திலிருந்து வரக்கூடிய பல செய்திகள் சில ஊர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா பொறுப்பு நியமிச்சிருக்கிறார். ஒரு 3 தெருவுக்கு இத்தனை பேருன்னு சொல்லி எல்லோரையும் 100க்கு 100% கொண்டு போய் அவர்களை வாக்களிக்க செய்வதற்குண்டான அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த நாடு இந்த போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த போக்கினுடைய நிலை, இதை பற்றி அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள்.
இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இது சாதாரணமா நடக்கக்கூடிய 15ஆம் தேர்தல் 18ஆம் தேர்தல் எந்த கணக்கில் இனிமேல் இந்த கணக்கு இருக்காது. அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வந்து வித்தியாசமான நிலையிலே அரசியல் அமைப்பு சட்டத்தையே பாராட்டக்கூடிய அதை இல்லாமலாக்குவதற்கான முயற்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்று தன்னாட்சி அதிகாரம் கொண்ட எந்தெந்த பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வந்து எவ்வளவு பெரிய தவறு செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கட்சியில போய் சேர்ந்துட்டாங்கன்னா அன்னையோட பரிசுத்தவானர்களாக ஆகிவிடுவார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாட்டின் இன்றைய ஆட்சியாளர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நாட்டினிடம் என்னை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமான மக்கள், அடித்தட்டு மக்கள், சிறுபான்மை மக்கள், அவர்களை எல்லாம் அவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பது அரசியல் வல்லுநர்கள் ஆதாரங்களோடு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே நாம் ஓட்டு போடுவது என்பது இந்த ஷஹாதத்தினுடைய ஒரு நிலையில் வருகிற காரணத்தினாலே அதிலே ஒரு கவனம் செலுத்தி முழுமையாக ஓட்டளிக்க வேண்டும் என்று இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து பெருமக்கள் சொல்கிறார். யாருக்கெல்லாம் ஓட்டுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ, ஓட்டு போடுவதற்கான உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவங்க அந்த காரியத்தை செய்யணும். ஷஹாதா, இந்த ஷஹாதத்தை நீங்க மறைக்காதீங்க, ஷஹாதத்தை மறைப்பதற்கான முயற்சி செய்யாது இந்த ஆயத்தை கொண்டு சொல்கிறார். அது மாதிரி இரண்டாவது செய்யக்கூடிய தவறு என்னன்னா வாக்களிக்காமல் இருப்பது. ஒரு ஓட்டு போய் அங்க என்ன ஆகும் போது பல பேர் கேட்கிறார்கள். பல பேருடைய தவறான ஒரு நிலைக்கும் பல பேர் தேவையில்லாத பொருத்தமில்லாதவர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு நிலைக்கு இது காரணமாகிறது. தமிழகத்தினுடைய வரலாற்றை, அரசியல் வரலாற்றை தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஒரு தடவை இந்த இளையாங்குடியினுடைய சட்டமன்ற தேர்தல் நினைக்கிறேன், அங்க நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த வேட்பாளர் 2 பேருக்கு மத்தியில் வெற்றி பெற்றதற்கான அளவு என்னன்னா ஒரு ஓட்டு தான். ஒரு ஓட்டு ஜெயித்தார், இன்னொரு ஓட்டு இல்ல இருக்காரு. அதுல இல்லாத காரணத்தினால் அவர் தோற்று போயிருக்கார். எனவே ஒரு ஓட்டு நினைக்க கூடாது. ஒரு ஓட்டு என்னுடைய ஒரு ஓட்டுனால் என்ன ஆகும் போது என்று நினைத்து வாக்களிக்காமல் இருக்கக்கூடியது இருக்கிறதே, இது அந்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஷஹாதத்தை மறைக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை கொண்டு போடாமல் இருக்கக்கூடாது. அது ஏதோ ஒரு பக்திக்கு மாற்றத்தை போல, ஏதோ இவங்களுடைய தனிப்பட்ட ஒரு காரியத்திற்கு மாறு செய்வதை போல் நினைக்கிறார்கள். அது நாம் செய்யக்கூடிய நம்முடைய சமூகத்திற்கு எதிராக ஒரு காரியம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாட்டினுடைய நன்மைக்காக முழுமையாக ஓட்ட வாய்ப்புள்ளவர்கள் 100% வாக்களிக்க வேண்டும். அதே போல வாக்களிக்காமல் இருந்துவிடக்கூடாது என்பதை பெருமக்கள் சொல்வார். தேர்தலை கண்டு கொள்ளாத அலட்சியமோ, அதே போல குறுகிய கண்ணோட்டத்தில் வாக்களிப்பதும் பெரும் தவறுகளை நாம் செய்கிறோம் என்று பெருமக்கள் அதற்கான விளக்கத்தை சொல்கிறார். உண்மையானவர்களே, அடுத்த வாரம் நாட்டினுடைய இங்கிருந்து ஆரம்பிக்குது, 19ஆம் தேதி ஆரம்பிக்குது. இதனுடைய 7 கட்டங்கள் என்று சொன்னால் முதல் கட்டத்திலேயே தமிழகத்தினுடைய தேர்தல்கள் எல்லாம் முடிந்து போய்விடுகிறது. அதனாலே அடுத்த வாரம் ஜும்மாவுடைய நாளாம் இருக்குது. சிறப்பான முறையில நீங்கள் சீக்கிரமாக சென்று வாக்கை செலுத்திவிட்டு துஆவும் செய்ய வேண்டும். அல்லாஹும்ம சொல்லி அலைனா வல்லாஹ் ரஹமனா, ரப்பே எங்கள் மீது கருணை காட்டாத யாரையும் எங்களுக்கு சாட்டி விடாதே. சொல்லி அலைனா வல்லாஹ் ரஹமனா, யார் எங்களுக்கு கருணை காட்ட மாட்டார்களோ, யார் எங்களுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு முயற்சிக்கிறார்களோ, சிறுவனுடைய கண்ணியத்தை இல்லாமல்லாக்க பார்க்கிறார்களோ, அரசியல் அதிகாரத்திலிருந்தே நம்மை நீக்குவதற்கு முயற்சிக்கிறார்களோ, இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்களான நம்மை நாட்டினுடைய மக்களா, இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்களா என்று கேள்வி கேட்டு அதை நிலைநிறுத்துவதற்குண்டான முயற்சியை செய்துதான் இவர்கள் நாட்டினுடைய குடிமக்கள் என்று ஆக்க வேண்டும் என்று திட்டமிடக்கூடிய இப்படிப்பட்ட சதிகாரங்களிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். என்னோட நீங்க அரசியல் தெளிவுள்ளவர்கள் தான். என்ன அசரத்து சொல்ல வர்றீங்க, பேசுறீங்க, என்ன சொல்ல வர்றீங்க, எல்லாருக்கும் அது தெரிந்த விஷயம்தான். யாருக்கும் அது ஒளிவு மறைவான காரியமோ, அது சொல்லி விளங்க வேண்டிய அளவிற்குண்டான குறுகிய நிலையில் உள்ளவர்களோ அல்ல. தாங்கள் தெளிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள், நாட்டினுடைய நிலை தெரிந்தவர்கள் என்ற காரணத்தினாலே இந்த இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஓரணியில் நின்று காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அருமையானவர்கள், அல்லாஹ் தஆலா நாட்டினுடைய அநியாயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய, பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய
அதிகாரத்தின் எல்லா பாகங்களையும் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு, பொருளாதாரத்தினுடைய வலிமையை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு சாதாரணமானவர்களை எல்லாம் அழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வம்பர்களுடைய ஆட்சியிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா, அவருடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்தருள்வானா, அவருடைய திட்டங்களை எல்லாம் தவிடுபடியாக ஆக்கி அருள்வானா, இவர்களை அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்தி அருள்வானா, கேவலப்படுத்தி விடுவானாக. யார் இந்த நாட்டினுடைய நன்மையை நாடுவார்களோ, எல்லோருக்கும் சமத்துவத்தை நாடுவார்களோ, அரசியல் அமைப்பை பாதுகாப்பார்களோ, பொதுவாக எல்லா மக்களுக்கும் நன்மையை நாடக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியாளர்களை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.